10th ஜியாகிரஃபி ஃபஸ்ட் யூனிட்டு. நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே ஒரு டைம் 2 டைம் படிச்சிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வரி வரியாக எடுக்காமல் எது தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த யூனிட் வந்து நம்ம டெலகிராமில் எடுத்தது சேவ் ஆகலை, அதனால தான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரிங்களா? சரி, டைம் கிடைக்கும்போது பார்த்துருங்க. பூமியின் வடிவம் வந்து ஜியாய்டு, கியாய்டு. சரிங்களா? அச்சக்கோடுகள் வந்து மொத்தம் 180 இருக்கும். 90 + 90. அச்சக்கோடுன்றது இந்த மாதிரி இருக்கிறது. சரிங்களா? தீர்க்கக்கோடுன்றது வெர்டிக்கலாக, அதாவது தீர்க்கக்கோடில் வந்து நம்ம மேலே வந்து போட்டு எழுதுவோமோ, அதனால் மேலே கீழே கோடுன்ற மாதிரி ஞாபகங்க. ஸோ தீன்றது தாவரிசை. அப்போ தானா தேதியை வந்து பார்க்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஞாபகங்க. ஸோ இது தெரிஞ்சது தான். நடுவில் இருக்கிறது பூமத்திய ரேகை, கடகரேகை, மகர ரேகை. ஸோ இந்த கடகரேகை நம்ம காணா வருஷம் வாய்ப்பாடு தமிழ் இது படிக்கும்போது என்னது கா வருஷம் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்படி தானே? அதுக்கப்புறம் கீழே மா வருஷம் வரும். ஏன்னா மேலே கடகரேகையை இல்லை கீழே மகர ரேகை எந்த இடத்துல வரும், கடகரேகை எந்த இடத்துல வரும், சில குழப்பம் இருக்கும். நம்ம இந்தியாவோட அமைவிட கேட்கும்போது அது கரெக்டாக கொஞ்சம் போடணும். வடகிழக்கில் இருக்கும்ல. ஸோ அந்த இதில் வந்து அதாவது தெரிஞ்சு வச்சுக்கிறணும். பின்னாடி நமக்கு வந்து இப்போ வெப்பமண்டலம் இந்த ஃபஸ்ட்டு 2 இந்த கடகரேகையிலேருந்து இந்த மகர ரேகை வரைக்கும் வெப்பமண்டலமாக இருக்கும். அடுத்து போக இது மித வெப்பமாக இருக்கும். இது வட துருவன்றதுனால ரொம்ப பனி, குளிர் மண்டலம், அப்படித்தானே? ஸோ செங்குத்து கதிர்கள் சூரியன் இங்கே விழுகிறதுனால வெப்பம், மித வெப்பம், அடுத்து குளிர் பகுதி இந்த மாதிரி இருக்கும். அச்சக்கோடுகள்ன்றது உலக வரைபடத்தில் இடத்தினை குறிப்பிட, அடுத்து காலநிலை வெப்பநிலையை வந்து பார்க்குறதுக்காக, அறிந்து கொள்வதற்காக. தீர்க்கக்கோடுகள்னு பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட லெஃப்டில் இது தீர்க்கக்கோடு. சரியா? மேலே கீழே வர்றதுன்னு பார்த்தோமா? ஸோ இங்கிட்டு 180, இங்கிட்டு 180, 360 இருக்கும். மொத்த தீர்க்கக்கோடுகள் வந்து 360. இந்த தீர்க்கக்கோடுகள் அல்லது இதை வந்து முதல் நிலை தீர்க்கம் அல்லது கிரீன்விச் தீர்க்கக்கோடுகள்னு சொல்கிறாங்க. 180 டிகிரி 2 தீர்க்கக்கோடுமே சந்திக்கக்கூடிய இடம் தான் வந்து சர்வதேச தேதி கோடு. தீர்க்கக்கோடு தேதி கோடுனா என்னது? தீர்க்கக்கோடுகள் ரெண்டும் சந்திக்கக்கூடியது. இது வந்து பசிபிக் பெருங்கடல் வழியாக செல்கிறது. ஜிக்ஜாக் வடிவில் ஒழுங்கற்ற கோடு 0க்கு அந்த நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து நீங்கள் நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கோடு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, 0 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் 180 டிகிரி, 180 இருக்குன்னு பார்த்தோமா? தீர்க்கக்கோடுகள் நேரம் காலம் கண்டறிகிறதுக்காகவும் இடத்தை குறிக்கிறதுக்காகவும் விமானங்கள் வந்து செல்றதுக்கான தீர்க்கக்கோடுகள். நம்ம இந்தியாவோட அமைவிடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது? மேப்பு நம்ம கிராஃப் வரைகிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து 68 டிகிரி, அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னா 29 டிகிரி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? 68 to 97. அதே மாதிரி இந்த சைடு 8 டிகிரி to 37 டிகிரி. அப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்தியா இந்த மாதிரி வருதா? ஸோ அப்போ இந்த இது கீழே வடக்கு தெற்காக இது வந்து அப்போ 8 டிகிரி, இது வந்து 37 டிகிரியாகவும் இருக்கும். அப்போ இந்த 68ன்றது இங்கே குஜராத் லெஃப்ட் ரைட்டு, குஜராத் 68 டிகிரி, இந்த இது வந்து 97 டிகிரி. புரியுதுங்களா? ஸோ கிராஃபில் இந்த இது கொஞ்சம் படமாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு ஈஸியாக ஆகிக்கிறோம். ஸோ அதனால் மேலே வந்து கீழே 8 டிகிரி 4 மினிட்டு, 37 டிகிரி 6 மினிட்டு, லெஃப்ட் வந்து 68 டிகிரி ப்ளஸ் 29. சரிங்களா? அப்போ 97 டிகிரி கரெக்டுங்களா? ஓகே, இதில் வந்து 1 டிகிரின்றது 4 நிமிஷம்,
டயத்தில் பார்த்தோம்னா ஒரு டிகிரி வந்து கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அப்போ ஒரு டிகிரின்றது 4 நிமிஷம்னா 180 டிகிரி இன்ட்டு 720 நிமிஷம் பை 60 நிமிஷத்தில் வகுத்தோம்னா 12 மணி நேரம். அப்போ ஒரு 180 டிகிரியை கடக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். அப்போ நம்ம இங்கிட்டு 180 டிகிரி, இந்த பக்கம் 180 டிகிரி தான், இங்கிட்டு 12 மணி நேரம், இங்கிட்டு 12 மணி நேரம். இதைத்தான் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்கிறாங்க, கால தீர்க்க கோடு. ஸோ நம்ம இந்தியன் டைம் வந்து 82 டிகிரி. இது வந்து அந்த 2 கோடு வந்து வெட்டிக்கிறக்கூடிய இடம், அப்படி தானே? ஓகே. இங்கிலாந்தில் வந்து 0 டிகிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்மளுடைய இந்தியா வந்து இந்த 82 டிகிரின்றது எவ்வளோ தொலைவு? 0 to 82னா ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் ஆகுதுன்னா இங்கேருந்து சூரியன் இங்கே கடந்து வர்றதுக்கு என்னது? ஸோ 5.5 மணி நேரம். அதனால தான் நம்ம வந்து அங்கே இங்கிலாந்தில் டைம் வந்து அதுக்கும் நம்மதுக்கும் இந்த டைம் செட் பண்ணும்போது ப்ளஸ் 5.5 டிகிரின்ற மாதிரி செட் பண்ணுற மாதிரி டைம் செட் பண்ணும்போது மொபைலில் காட்டும். ஓகே. ஸோ 68லேருந்து 97 டிகிரி, 29 டிகிரி. அதே மாதிரி 37 லெஃப்டில் டு கீழே 8 டிகிரி டு 37 டிகிரி, இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு 29 டிகிரி. ஸோ நான் மேலே லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 29 டிகிரின்ட்டு வந்து நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை வச்சு கேஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 4 ஆப்ஷன் வந்து ஒன்று போல் இருக்கும். எது இந்த வடக்கு தெற்கு லெஃப்ட்டு கிழக்கு மேற்கு இந்த இதை வந்து நம்ம கவனமாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த லெஃப்ட் ரைட்டுன்றது குஜராத் வந்து 68 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகும். அருணாச்சல பிரதேசம் வந்து 97 டிகிரியில் வந்து முடியும். குஜராத்லேருந்து நம்ம ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அதை வந்து கடக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம். இந்த டிஃப்ரெண்ட் இருக்குல்ல 68, அப்போ 29 டிகிரி வருதா? 29 டிகிரி 18 மினிட்டு. ஸோ அந்த இதுக்கு வந்து டைம் நம்ம கால்குலேட், ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா இந்த டைம் வரும். அப்போ 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 செகண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்தியாவின் மையமாக செல்வது இந்தியா. இப்போ இந்தியா வந்து இந்த மாதிரினா மையமாக ஒரு கோடு போகும், அப்படி தானே? அந்த கடகரேகை வந்து 23 டிகிரி. ஸோ அது வந்து எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்லும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது வந்து ஒரு 8 மாநிலங்கள், 8. சரிங்களா? கடகரேகை கா போட்டிங்கன்னா கடகரேகை 8 மாதிரி இருக்கும். அப்போ 8 மாநிலங்கள் வந்து கடந்து செல்லுது. இதை வந்து மேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? அது குஜராத்து, ராஜஸ்தான், குஜராத்து, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் நடுவில் வந்துடும். சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு 2, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா வராது, ராஜஸ்தான் வரும். கடைசியில் வடகிழக்கு மாநிலங்களில் திரிபுரா, மிசோரம் வரும். மேப்பாக பார்த்துக்கிறம்போது இது வந்து அந்த ராஜஸ்தான்றது குஜராத்து லைட்டாக டச் ஆயிரும், ராஜஸ்தான்றது லைட்டாக ஒரு சிலது வந்து அந்த பாயிண்ட் எட்ஜில் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போகும். ஸோ நம்ம மேப்பில் பார்க்கும்போது இது ஷார்ட்கட் போகிறது பெருசு இல்லை, மேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக சரி இந்த இதுதான்றது நமக்கு தெரிஞ்சது. ஜாகிரஃபியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேப்பில் பார்த்துக்கிட்டோம்னா சில டேட்டாக்கள் வந்து இந்த இடத்துல கிடைக்கும், இந்த இடத்துல இந்த வழியாக போகும் அப்படின்றது வந்து நம்ம மேப் வச்சு கொஞ்சம் அதுதான் ஷார்ட்கட். மேப் பார்க்குறது தான் இதில் மேக்ஸிமம் ஷார்ட்கட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. 7வது பெரிய நாடு இதில் ஏரியா பரப்பளவில் பொருளாதாரத்தில் 7வது புக்கில். இப்போ 5, 4, 5வது வந்துட்டோம், 4வது போகிறது தான் இலக்குன்னு இருப்பார் மோடி. ஆசியாவில் 2வது பெரிய நாடு பரப்பளவுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 32 லட்சம். சரிங்களா? இதை வந்து என்ன ஓரலாக 32 லட்சம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 32 லட்சம்னு சொல்லும்போது பாயிண்டில் சம்திங்கில் வரும். அப்போ 32 லட்சம் இந்த நம்பரை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம்னா 32. அதே மாதிரி இந்த பக்கம் 32 போட்டுக்கிறோம். 32 6, அப்போ 6, 7, 8 அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 32 லட்சம் சம்திங். 32 லட்சம்னா
33 பக்கத்தில் வரும். ஏன்னா 87,000 வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரிங்க வச்சுக்கோங்க. உலக பரப்பளவில் கிட்டத்தட்ட 2.5% நம்ம இந்தியா, 2.4%. இதை எப்படிங்க வச்சுக்கலாம்? பரப்பளவு இப்போ நம்ம பரப்பளவு வந்து 32 லட்சமா, இதை மாற்றி போட்டால் 23ன்னு வருதா. ஸோ இந்த 23னா 2.3ன்னு நம்ம எங்கேயும் பார்த்துக்க மாட்டோம், 2.4 சரிங்களா. ஸோ இந்த பரப்பளவு வச்சு 3.2வை 32 லட்சத்தை 2.4ன்ற மாதிரி மாற்றி போடுற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. நில எல்லை, நில எல்லைன்னு பார்த்துக்கிட்டோம்னா நிலத்தை மட்டும் அளந்தோம்னா அவுட்லைனு, இந்தியாவோட மேப் வரைஞ்சி அந்த மேப்பில் அவுட்லைன் வரைஞ்சோம்னா நில எல்லை மட்டும் 15,200. அப்போ நில எல்லை மட்டும்னா இந்த சைடு குஜராத்து இங்கிட்டு. அப்போ கீழே வரும்போது நமக்கு வந்து கடல் எல்லை வந்துடும். அப்போ நில எல்லை இது 15,200. இப்போ நிலத்தை ஃபுல்லாக அளந்துட்டு வா அப்படின்னா என்னது, அளந்துட்டு வந்தால் உனக்கு 200 தருவேன் அப்படின்னா பாஞ்சு போய் என்னது உடனே பாஞ்சு போய் அளந்துட்டு வந்துடுவாங்க. அப்படி தானே, வேகமாக பாஞ்சு போவாங்க, நிலத்தை பூரா அளந்துட்டு வந்துடுவாங்க, ஏன்னா 200 கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ கடல் எல்லை, கடல் எல்லைன்னு பார்த்துக்கிட்டோம்னா 6,100. அப்படி தானே, ஆறெல்லாம் ஒரே இடத்துல வந்து சேருது. அப்படி தானே, அந்த மாதிரிங்க வச்சுக்கோங்க. ஆறு எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேருது. அப்போ 6,100 கிலோமீட்டர். அடுத்து தீவு கூட்டங்களையும் சேர்த்தோம்னா என்னது, அந்த 6,100 ப்ளஸ்ஸு தீவோட சேர்த்து அதோட அவுட்லைனும் பார்த்துக்கிட்டோம்னா கடற்கரை எல்லை வந்து 7,516 கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ இதை எப்படிங்க வச்சுக்கலாம்னா 7 கடல். இப்போ தீவு கூட்டத்தை போய் நம்ம வந்து அளந்துட்டுவான்னு சொன்னோம்னா என்னது, ஒரே ஆள் தனியாளாக போய் தீவை பூரா, தீவில் நம்ம ஒரு ஆள் தான் இருப்போம், அப்போ இழைச்சி போயிடுவோம் சரிங்களா. 7, 5 இழைச்சி போயிடுவோம். ஒரு ஆறு கூட அங்கிட்டு ஓடாது, ஏன்னா தண்ணி குடிக்க கூட ஒன்று ஃபுல்லாக தீவு கூட்டத்தில் என்னது யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக உடம்பு இழைச்சி போயிடும்ன்றீங்க வச்சுக்கோங்க. 7, 5 ஒரு ஆறு கூட அங்கிட்டு ஓடாது. ஓகே, வடமுனை இந்திரா கோள், தென்முனை வந்து வடகோள் இந்திரா முனை, தென்முனை இந்திரா முனை, வடமுனை இந்திரா கோள். ஓகே, இதில் இந்திரா கோள் என்னது, இந்திரா முனை என்னன்றது சின்ன குழப்பம் வரும். அப்போ வடமுனை வடக்க வந்து இந்திரா காந்தி அம்மா வடக்கே தான் இருக்காங்க. அப்படி தானே, வடக்க இருந்தவங்க தான். ஸோ அவங்க கையில் தான் கோள், பிரதமர். ஸோ இந்திரா கோள் வடமுனை, தென்முனைன்றது இந்திரா முனைன்னு வந்துடும். இது வந்து பிக்மிலியன் சரிங்களா. பிக்மிலியன் ஏன்னா கடலுக்கு அடியில் தெற்க கடலுக்குள்ளே இருக்கிறதுனால இது பிக்மிலியன் சொல்கிறாங்க, பெரிய முனை. இது வந்து 6 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இந்திரா முனை 6 டிகிரின்றது இந்திரா காந்தி அம்மா பார்த்தீங்கன்னா 6 அடியில் இருப்பாங்க. அப்படி தானே. ஸோ அதை ஞாபகம் 6 டிகிரி. முக்கிய நில எல்லைகள் வடமுனை, தென்முனை. வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு இப்போ கீழேருந்து மேலே என்னென்ன முன்னாடி 1, 2, 3ன்னு எண்ணுவோமா. ஸோ மேலேருந்து கீழே வர்றது வடமுனையிலேருந்து தென்முனை வரைக்கும் என்னது 3, 2, 1 அப்படின்ற மாதிரி ஞாபகம் சரிங்களா. கடைசியில் 4 வரும். ஸோ 3, 2, 1, 4 3214 கிலோமீட்டர். தென்முனை வந்து குமரி, நம்ம கடல் கன்னியாகுமரின்றது என்னது, குமரினால பெண்ணு. அப்போ மகளிர் தினம் 8ஆம் தேதி தானே. ஸோ 8 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுங்க வச்சுக்கோங்க குமரி. அதே மாதிரி மேற்கு டு கிழக்கு எல்லை குஜராத்திலேருந்து அந்த அருணாச்சல பிரதேசம் கவுர்முட், குஜராத் ராணாப் கட்சிலேருந்து அருணாச்சல பிரதேசம் கிபித் வரைக்கும். அப்போது 2,933 கிலோமீட்டர். இது வந்து 2933ன்னு பேசிட்டு போகிறாங்க. லெஃப்டில் இருந்து இங்கேருந்து குஜராத்திலேருந்து அங்கே போகிற வரைக்கும்
29 33 பேசிகிட்டே போகிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லையோர நாடுகள். எல்லையோர நாடுகள் நமக்கு வந்து மேப்பு பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பங்களாதேஷ், ஸோ மியான்மர், பூட்டான். இந்த பக்கம் 2 4 6 1 7. சரிங்களா? இதில் இந்த நம்ம பங்களாதேஷ் வந்து அதிகமான பரப்பளவு வந்து நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறோம் நில எல்லைகள். ஸோ அதிகமான பரப்பளவு நம்ம கூட வந்து சுற்றி யார் இருக்கான்னா சுற்றி 4 பக்கமும் இருப்பாங்க. அப்போ 4ல் ஸ்டார்ட் ஆகும். 4 5 6 இடையில ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ சாரி, முன்னாடி ஒன்று வரும் 4100. 4 5 6 பக்கத்தில் ஒன்று. சரிங்களா? அப்போ 4 5 6 4156. கன்ஃபியூஸ். ஓகே, இது வந்து அதிகமான எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கிறது. குறைவான எல்லைன்றது நம்ம ஆப்கானிஸ்தான். அப்படித்தானே? ஆப்கானிஸ்தான்றது ஆப்பு 108. என்னது ஆப்பு வச்சு 108 கொண்டு போவாங்க. ஆனால் இங்கே 106 கிலோமீட்ரு. மேக்ஸிமம் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சப்போஸ் நான் ஏதாவது விட்டு உங்களுக்கு ஏதாவது இது எப்படின்னா அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதுக்கு தனியாக போட்டு விட்ருவோம். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறது பாக் நீர்ச்சந்தி. பாகிஸ்தான். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறது பாகிஸ்தான். நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். இந்தியா வடகிழக்கில் இருக்குது. ஆமாம். தென்பகுதி, வடபகுதி. தென்பகுதி வந்து வெப்பமண்டலம், வடபகுதி வந்து மித வெப்பமண்டலம். நம்ம அந்த கடகரகை மகரகரகை அந்த இது டிகிரி படித்து பார்த்தாலே, சும்மா லைட்டாக பார்த்தாலே இந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே சூரியன் உதயமாகுது. ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் அப்படி தானே 82 டிகிரி. எது திட்ட நேரம். அப்போ அங்கேருந்து 97ன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு இடையில 2 மணி நேரம் இருக்கிறதுனால 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உதயமாயிருது. இயற்கை அமைப்பு பிரிவுகள் 6 பிரிவுகள் இருக்குது. ஸோ இமயமலை, வடபெரும் சமவெளிகள், பீடபூமிகள், பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். ஸோ இதை பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட் யூனிட்டு கம்ப்ளீட்டடு. இமயமலைன்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லு. பனி உறைவிடம், உலகின் இளமையான மலைத்தொடர், உலகின் உயரமான மலைத்தொடர், புவி மேலோட்டில் பேரியக்க விசையின் காரணமாக மடிப்பு உருவாகியுள்ளது. ஸோ மேற்கிருந்து கிழக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர். சரிங்களா? இமயமலை மேலேருந்து கீழே வரைக்கும் என்னது கோட்டை அடிச்சுட்டு இறங்கணும்னா என்னது டக்குன்னு இறங்கிடலாம். 2 முட்டை சைடிஸு. ஸோ சிந்து பள்ளத்தாக்கு, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. ஸோ நம்ம மேப்பு பார்த்தோம்னா இங்கிட்டு சிந்து ஆறு ஓடும், இங்கிட்டு பிரம்மபுத்திரா ஆறு ஓடும். ஸோ அதனால் அந்த பள்ளத்தாக்கு டு இந்த பள்ளத்தாக்கில் இருக்குது. அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரில் அகலம் பார்த்துக்கிட்டோம்னா 500 கிலோமீட்டர். அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர். அப்போ போகும்போது சுருங்கிட்டே போகுது. அப்படி தானே? ஸோ அகலம் இங்கே வந்து 500 கிலோமீட்ரு. அருணாச்சல பிரதேசம் போய் 200 கிலோமீட்டரில் முடியுது. பாமீர் முடிச்சு உலகின் கூரை. மத்திய ஆசியாவின் உயரமான மலை இமயமலை. 2 சேர்ந்து சேரக்கூடிய இடம் தான் அந்த உலகின் கூரைன்னு பாமீர் முடிச்சு அழைக்கப்படுகிறது. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி ஒரு விளிம்பு போன்ற வடிவில் இருக்கும். மேப் பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேசிக். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பக்கூடியது. எத்தனை தடவை படித்தாலும் அதுவான்ற மாதிரி. சரிங்களா? ஸோ மேற்கு இமயமலை இந்த படத்தை மட்டும் லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இந்த படம் போட்டு இந்த படத்தை பார்த்துட்டு லைட்டாக உள்ளே போனீங்கன்னா ஓகே, இதை பற்றி தான் படிக்க போகிறோன்றது இதான்றது தெரிஞ்சிடும். நம்ம படிச்சுக்கிட்டே போகிறதுனால எல்லாமே படிச்சிருப்போம், எல்லா கான்செப்டும் நமக்கு தெரியும். என்ன கொஷின் கேட்டாலும் இது நம்ம படிச்சிருக்கோன்றது தெரியும். ஆனால் எந்த டாப்பிக்கில் எந்த மலை கீழே வருது, எந்த இடத்துல வருன்றது
கொஞ்சம் நமக்கு குழப்பமாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி நீங்கள் படித்தது தான் அங்கே இருக்கும். ஓகே. மேற்கு இமயமலை மலை மலை இமயமலை வந்து நம்ம பிரிக்கும்போது என்னது, ஃபஸ்ட்டு மூணாக பிரிக்கணும். ஸோ இமயமலையை பிரிக்கிறோம். ஒன்று மேற்கு இமயமலை, 2வது கிழக்கு இமயமலை, நடுவில் இருக்கிறது மத்திய இமயமலை. இவ்வளோ தான், சிம்பிளாக பிரித்தாச்சு. சரி, ஓகே. இப்போ மேற்கு இமயமலை வந்து ட்ரான்ஸ்ன்னு சொல்லணும், கிழக்கு இமயமலை வந்து பூர்வாஞ்சல்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ கிழக்குன்றது கீழே தான் என்னது பூவெல்லாம் கிடக்கும், அப்போ பூர்வாஞ்சல். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேற்கு, மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் என்னது மேலே போயிடுவாங்க, அப்படி தானே? ஸோ உனக்கு எதோ ட்ரான்ஸ்ஃபாரம்லாம்ப்பா அப்படின்ட்டு வடிவில் சொல்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா மேலே போயிடுவாங்க, அப்போ மேற்கு வந்து அப்போ மத்திய இமயமலை. இதுக்கப்புறம் இந்த மத்திய இமயமலையை வந்து மறுபடியும் ஒரு 3ஆக பிரிப்பாங்க. இதைத்தான் நீங்கள் கொஞ்சம் குழப்புற ஏரியா. அப்போ இந்த நடுவில் இருக்கிறது அப்படியே 3ஆக பிரித்து கொண்டு வரும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு 4 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்தை வச்சே என்னது கண்டென்ட் எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஓகே. நடுவில் இருக்கிறத 3ஆக பிரிக்கிறேன். இந்த 3ஆக பிரிக்கும்போது பெரிய இமயமலை, சிறிய இமயமலைன்னு பிரிக்கிறோம். இது இன்னும் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உள் இமயமலை இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள் இமயமலை என்னது, வெளி இமயமலை என்னது. இப்போ நம்ம 3ஆக பிரிக்கும்போது இது உள்ளே இருக்குது, இது வெளியே இருக்குதுன்னு ஈஸியாக மைண்டில் ஏற்றிக்கிடலாம். ஸோ நடுவில் இருக்கிறது மத்திய இமயமலை. நம்ம மேலே பிரித்த மாதிரி தான். மேலே என்னது, மேலே கீழே இமயமலை, நடுவில் இருக்குது மத்திய இமயமலையை பிரிக்கிறோம். அப்போ மேலே கீழே பிரித்தாச்சு. அடுத்து என்ன பிரிக்கிறோம், நடுவில் இருக்குது உள் இமயமலை, வெளி இமயமலைன்னு பிரிக்கிறோம். நடுவில் இருக்குது மத்திய இமயமலைன்னு பிரிச்சிடறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் என்னது, உள்ளக்க இருக்க இமயமலை பெருசாக இருக்குது, மத்திய இமயமலை வந்து சிறுசாக இருக்குது. சரிங்களா? வெளி இமயமலைன்றது வெளியே வந்துட்டோம். அப்போ என்னது, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரிங்களா? அப்போ வெளியே இருந்து உள்ளே போக போக மத்திய இமயமலைக்கு போகும்போது என்னது சின்னதாக இருக்கும். என்னது, காடுகள் விலங்குகள் எல்லாமே வந்து என்னது நமக்கு தொந்தரவு இல்லாதது, சின்னதாக இருக்கும். அப்படி தானே? இப்போ நம்ம வெளியே இருந்து போகிறோம், ஒரு மலைக்கு வெளியே இருந்து போகும்போது என்னது உள்ளே வந்துட்டோம்னா மத்திய இமயமலை. மத்திய இமயமலையில் சின்ன சின்ன விலங்குகள், சின்ன சின்ன மரங்கள் இருக்கும். மறுபடியும் உள்ளே போகும்போது என்னது, உள் இமயமலை ரொம்ப உள்ளே போகும்போது என்னது பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்குன்ற மாதிரி ஆச்சு. அப்போ இங்கிட்டிருந்து வரும்போது வெளியே ஒன்றுமே இருக்காது, வெளிய இமயமலை ஒன்று தான். அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா மத்திய இமயமலை. நடுவில் இருந்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன மரங்கள். அடுத்து ரொம்ப உள்ளே போனோம்னா உள் இமயமலை ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். ஓகே. இதெல்லாம் நம்ம கூற்று காரணத்தில் வரக்கூடியது. ஸோ இது ரொம்ப தெளிவாக போகிறது. ஃபஸ்ட் யூனிட்ன்றது ரொம்ப தெளிவு. ஃபஸ்ட் யூனிட்டு, கடைசி 2 யூனிட்டு. அதனால் நீங்கள் வரியாக அதை நல்லா படித்தா தான் உண்டு. மற்ற யூனிட்டுகளில் கூட நமக்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 யூனிட்டில் வந்து கம்பல்சரி புக்கில் இருந்து கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால் எப்படி கேட்டாலும் நம்ம ரெடியாக இருக்கிற மாதிரி இந்த 3 யூனிட்டை படிச்சுக்கிறணும். ஃபஸ்ட் யூனிட்டு, கடைசி 2 யூனிட்டு. ஓகே. இப்போ வெளி இமயமலைனா சிவாலிக் அப்படின்னு சொல்கிறோம். வெளியேனா வெளி லீ வருதா, அப்போ சிவாலி, லீ அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளி இமயமலை சிவாலிக் இமயமலை, லீ. சரிங்களா? அப்போ அடுத்து உள்ளே வரும்போது மத்திய இமயமலை. இங்கே என்னது, சின்ன சின்ன விலங்குகள் இருக்கும். சிட்டுக்குருவி சிறுசாக தானே இருக்கும், அப்போ சின்னது சிறுசு, அப்போ சல்லுன்னு போகும். சிட்டுக்குருவிலாம் நம்ம பார்த்தோன்னா சல்லுன்னு பறந்துடும், அப்படி தானே? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் வரும்போது பெரிய இமயமலை. உள்ளே போகும்போது என்னது, உள் இமயமலை பெரிய இமயமலையாக இருக்கும். சரிங்களா? அது வந்து என்னது, திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 மடங்கு, மற்ற நம்ம வெளியே பார்த்ததை விட 3 மடங்கு பெருசாக இருக்கும். அப்போ பெரிய இமயமலை, உள்ளக்க இருக்க இமயமலை பெரிய இமயமலையாக இருக்கும். திரி அந்த இமயமலையினை இமயமலையை சேர்ந்த மாதிரி இருக்கும், இமாத்திரி. ஸோ 3 இமயமலைக்கு சமம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு டைம் 10 நிமிஷம் செலவழித்தோம்னா அடுத்து 2 நிமிஷத்தில் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை 2 நிமிஷத்தில் பார்த்துட்டு அப்படியே போனோம்னா ஒவ்வொரு டைமும் அதுக்கான டைமை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. இதுக்கு வந்து பின்னாடி படம் வருது, அந்த படத்துலேருந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. உயரமான சிகரங்கள் வந்து இந்த இமயமலையை பற்றி கொடுத்துருக்காங்க. உயரமான சிகரங்கள் வந்து நிறையா இருக்குது.
உலகின் 14 பெரிய சிகரங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஸோ உலகின் 14 பெரிய சிகரங்கள் இருக்குது. அதில் 9 சிகரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இமயமலைலாம் என்னது, இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து 14 இருக்குது, ஆனால் நம்மகிட்ட வந்து 9 இருக்குன்றது. ஸோ அந்த திருநங்கை அவங்களை வச்சு தான் இங்கே இமயமலை ஏற சொன்னோம்னா என்னது, நம்மளெல்லாம் பாதியிலே நின்றுவோம். ஆனால் அந்த திருநங்கை அவங்களெலாம் ஏற சொன்னோம்னா என்னது, பெரிய எல்லா இதுலேயும் ஏறிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அந்த இது இங்கே வச்சுக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் தான் இருந்தாலும். ஓகே, இதில் நியூ எடிஷனில் எடுத்துட்டாங்க. இதில் வந்து இந்தியாவில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எது வராது, இந்தியாவில் எது இல்லைன்றதை கேட்டுருவாங்க. ஸோ நந்தானா நந்தா படம் நம்ம படம், தமிழ் படம். ஸோ இந்தியாவில் இருக்குது நந்தா தேவி. நந்தா படன்றது ஒரு காமெடியான படம், அப்படி தானே? யார், கருணாஸு, அப்படியே காமெடியாக இருக்கும் காமத். ஸோ நமச்ச பருவா மச்சான், நம்ம மச்சான் கூட வந்து நந்தா படம் காமெடி படம் பார்க்குறதுக்கு போகிறோன்ற மாதிரி ஞாபகங்க. இந்த 4 வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஸோ இது இல்லாதது ஏதாவது ஞாபகத்தில் இருக்கக்கூடியது கொடுத்துட்டு எது வராது, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டுருவாங்க. இமயமலை வடக்கு மலைகளின் பெரிய பகுதி, இளம் மடிப்பு மலை. இது வந்து இளம் மடிப்பு மலை. ஸோ அங்காரா நிலப்பகுதி, வடக்க வந்து அங்காரா நிலப்பகுதி, தெற்கே வந்து கோண்டுவானா நிலப்பகுதி. இது ரெண்டும் சந்திக்கிற டெத்திஸ் கடல். இது ரெண்டும் ஒன்றை நோக்கி, அப்படி தான் இந்த அங்காராவும் கோண்டுவானாவும் நெருங்கி நகர்ந்து இந்த டெத்திஸ் கடல் தான் என்னது, மேலே எழும்பி வந்தால் தான் இந்த இமயமலை ஒன்றை நோக்கி நகர்ந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு, அப்போ ரெண்டும் நெருங்கி வரும்போது என்னது, நடுவில் அப்படியே மணல் மேடு மாதிரி வருமா நம்ம கையில் பண்ணோம்னா. ஸோ அது வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய மடிப்பு மலைகள் மேலே வந்து இமயமலையாக வந்திருக்கு. பல மலைத்தொடர்களை உள்ளடக்கியது. ஆரவல்லி இந்தியாவிலே மிகப்பெரிய பழமையான மடிப்பு மலை. வள்ளின்றது என்னது, ரொம்ப பழமையான பேர், அப்படி தானே? ஆமாம், என்ன சொல்லலாம், முருகனோட வைப்பான முருகன்னால அந்த முருகன் தான் நம்ம மூத்தவர், வள்ளி தெய்வம். அப்போ ஆரவல்லியை இங்கே வச்சுங்க, வள்ளினாலே ரொம்ப பழமையானது. ஓகே, இப்போ தான் அந்த நம்ம பார்த்த படத்தை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னது, 3ஆக பிரித்தோமா, மேலே கீழேன்னு பிரித்தோம், நடுவில் மத்தியன்னு பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மேலே கீழேயே படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மத்தியில் இருக்கிறத இதை என்னவா பிரிச்சோன்றதை பார்க்கணும். சரிங்களா? ஓகே, மேற்கு இமயமலை. மேற்கு இமயமலை வந்து மேலே போனால் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர், திபெத் பீடபூமி, இது ரெண்டுத்துக்கு இடையில தான் இது இருக்குது. சரிங்களா? ஜம்முன்னு திபெத்துனா என்ன மெத்த மாதிரி இருக்கும், இது ரெண்டுக்கு இடையில மேற்கு இமயமலை இருக்குது. திபெத்தில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து திபெத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகலம் மேலே 40, கீழே வந்து 40 கிலோமீட்ரு. அப்போ என்னது, மேற்கு இமயமலைன்றது மேலே வந்து பாட்டி வந்து என்னது, ட்ரான்ஸ்ஃபர், கீழே இருந்து மேலே பாட்டி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்கன்னு ஞாபகம். அப்போ டிரான்ஸ் இமயமலை கீழே 40 கிலோமீட்ரு, மேலே 40 கிலோமீட்ரு. இடையில ஏன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாங்கன்னா 2 கோட்டர் அடித்தாங்கன்னு ஞாபகம். சரிங்களா? ஸோ 2 கோட்டர்னா 225 கிலோமீட்டர் மையப்பகுதியில் இருக்கும். இப்பகுதியில் உள்ள பாறை அமைப்புகள் கடல் உயிரின படிவங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். ஸோ டெர்சியரி இதை எப்படி ஞாபகம், மேற்கு இமயமலையோட இல்லைன்னா டிரான்ஸ் இமயமலையோட இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ மேற்கு இமயமலை ஞாபகம். அப்போ மேலே வந்து டெர்சியரினா செர்சி டிஷர்ட்டு அந்த மாதிரி ஞாபகம். செர்சி துணி, செர்சியரி. அப்போ மேற்கு இமயமலை, மேலே இமயமலைக்கு மேலே போக என்னது, செர்சி போட்டுக்கிடுவாங்க ரொம்ப, அப்படி தானே? செர்சி, அதுக்கு மேலே ஒரு செட்டு, அதுக்கு மேலே ஒரு செட்டு, நிறையா செர்சி போட்டுக்கிறான்னு ஞாபகம். இதன் மையப்பகுதி தான் இமயமலையின் மைய அச்சு. எது, செர்சி.
மைய அச்சு. செர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மையத்தில் என்னது அச்சு படம் போட்டது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இமயமலையில் வந்து மலைத்தொடர்கள். இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு மலைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், அது படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ்ஸு அதில் என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வராது இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த மலையில் வருன்ற மாதிரி கேட்டுருவாங்க இந்த மலைத்தொடர். அப்போ மேலே இமயமலை இல்லைன்னா வீட்டுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே என்ன செய்கிறாங்க, பாட்டி கீழேருந்து பாட்டி மேலே போயிடறாங்களா. அப்போ பாட்டி வந்து என்ன செய்கிறாங்க, மேலே கையில் சாக்ஸு கைலாஸ், கையில் காலில் சார்ஸுக்கர் அப்படின்னா சாக்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலில் சாக்ஸ் போட்டுக்கிட்டு என்னது டக்குன்னு மேலே ஆடுறாங்க லடாக்கு. சரிங்களா, அப்படி தானே. மேலே மீம்னா மேலே டக்குன்னு ஆடும்போது கீழே சவுண்டு கேட்கும். அப்போ என்னது கோரஸாக ஆடுவாங்க, காரகோரம் இல்லைன்னா காரசாரமாக என்னது சாப்பிட்டு நல்லா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த பாட்டி. ஸோ பார்ட்டியில் மேலே வந்து என்னது பாட்டி வந்து ஆடுறாங்க. அந்த 2 கோட்டரையும் சேர்த்து ஞாபகம் வைக்கணும்னா என்னது, 2 கோட்டரை அடிச்சுட்டு காலில் சாக்ஸு மாட்டிட்டு நல்லா காரசாரமாக சாப்பிட்டு ஆடுறாங்க. நமக்கு என்னது டக்குன்னு சவுண்டு கேட்கும். ஸோ லடாக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மேலே நடக்குது. அப்போ மேலே இமயமலை. ஸோ மேலே இமயமலையில் உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து மேலே வரும் அப்படின்னு. ஸோ இந்த இது லைட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான். அடுத்து கிழக்கு என்னது, கீழே தான் என்னது பூவெல்லாம் கிடக்கும் பூர்வாஞ்சல். கீழே பூவெல்லாம் கிடக்கும் பூர்வாஞ்சல். இமயமலையின் தொடர்ச்சியான மலை, இது தொடர்ச்சி. அப்போ கீழே பூவெல்லாம் என்னது தொடர்ச்சியாக கொட்டி கிடக்கும், அந்த மாதிரி ஞாபகம். வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் பரவியுள்ளது. இது வந்து இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையில் பெரும்பாலான குன்றுகள் காணப்படுகிறது. பூர்வாஞ்சல் மலை இதில் உள்ள குன்றுகள். பூர்வாஞ்சல் மலையில் என்னென்ன குன்றுகள், நம்ம அங்கே மலைத்தொடர் பார்த்தோமா. ஸோ இங்கே வந்து குன்றுகள் என்னென்ன குன்றுகள் இருக்குன்னா நாகா, மணிப்பூர். ஸோ இதில் வந்து ஒரு 10 மீசோ வந்து எடுத்து விட்டுருப்பாங்க அப்டேட்டில். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு 10 இருக்குது. இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கீழே பூ கிடக்கா பூர்வாஞ்சல், நாகா, மணிப்பூர், காரோ, காசி, ஜெயந்தி, மிஸ்மி, மிக்கீர், அபோர், பட்காய்பம், டாப்லா. சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ கீழே பூ. அப்போ பூ வாங்கி மணி வந்து அவன் ஆள் ஜெயந்தியாவுக்கு என்னது பூ வாங்கி காசிலேருந்து என்னது ஆள் வந்து மிஸ்ஸு டீச்சர்லாம் கொடை கையில் கொடை இன்னொரு கையில் வந்து பூ புக்கு வச்சுக்கிட்டு அந்த படத்துலலாம் ஒரு டீச்சர்னாலே ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்த அம்மாவை ஞாபகம். மணி சரிங்களா. மணி வந்து காசிலேருந்து பூ வாங்கிட்டு வந்து ஆள் ஜெயந்தியாவுக்கு ஜெயந்தி பூவா ஏதோ ஒரு பூ சரிங்களா, மிஸ்ஸுன்றதுனால பூ வைப்பாங்க. ஸோ பூ கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து என்னது காரில் வந்து டாப் கியரில் வர்றாரு. மிக்கீரு காரு டாப் கியரில் வர்றாரு. ஸோ வரும்போது என்னது அவன் ஆள் டாப் கியரு இந்த இருக்குல்ல டாப்லான்றது டாப்லா கிருன்றது மிக்கீரு கீரு. ஸோ டாப் கியரில் வரும்போது என்னது அவங்க மேலே பட்டு காயம் பட்டுருது. கார் வந்து அவங்க மேலே பட்டு காயம் பட்டதுனால என்னது ஒரு போரே வந்துடுது. ஸோ போர் வந்தோடனே என்னது நாகா. ஓகே, அந்த நாகாவை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா குறுக்க அந்த கார் குறுக்க வந்து நாகம் வந்ததுனால என்னது வண்டியை போய் மிஸ் மேலே அவங்க ஆள் மேலே பட்டு காயம் பட்டுருது. ஓகேவா. இது ஒரு மெத்தடு. அதாவது ஷார்ட்கட்டு நீங்கள் வந்து கேட்கலாம், பார்க்கலாம், யார்கிட்டனாலும் கேட்கலாம், இல்லை வீடியோ நிறையா பார்க்கலாம். அதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் வச்சுக்கிறத விட ஒரு சிலது சூப்பராக இருக்கும். அடடே அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டோன்னே. ஒரு சிலது வந்து ஷார்ட்கட்டுக்கே ஒரு ஷார்ட்கட்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து
ஸோ என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்து அது நமக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் மணியும் ஜெயந்தியும் வச்சு. என் மணி வந்து பூ வாங்க போகிறான். பூ வாங்க போகிறது பூர்வாஞ்சல் மலைத்தொடரில் இருக்கிறத நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை வச்சு இல்லைன்னா காசின்றது ஒரு பேர் தான். காசி மிஸ்ஸுன்றது ஒரு பேர், ஜெயந்தியான்றது இந்தியா. இப்படி ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை வந்து எனது லைட்டாக மாற்றிக்கிடலாம். ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே வைக்கணும்னு சொன்னேன். இங்கே என்னது யூடியூப்பில் பார்க்குறதோ இல்லை நம்ம சொல்கிறதோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா. சிலது வந்து சூப்பரு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆல்ட்ரேட் பண்ண தேவையில்லை. சிலது வந்து லைட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை கேட்குறத அப்படியே வச்சுக்கலாம்னாலும் ஓகே தான். ஓகே, இப்போ லெஃப்ட் ரைட்டு முடிஞ்சிருச்சா, மேலே கீழே. அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய மத்திய மேவல் வந்து 3ஆக பிரிக்கிறோம். 3ஆக பிரிக்கும்போது மத்திய மேவல் வந்து இங்கிட்டிருந்து வெளியே வரோம், அடுத்து மத்தியில் வரோம், சிறுசாக இருக்கும், அடுத்து உள்ளே ரொம்ப உள்ளே வந்தோம்னா பெருசாக இருக்கும் மலை. அப்படி தானே? ஸோ சிவாலிக் வெளி, சிறிய மத்திய, சல்லுன்னு போகும். சிறிய மேமலையில் வந்து சின்ன சின்ன மரங்கள் இருக்கும், சின்ன குருவி இருக்கும், சல்லுன்னு பறந்து போகும். உள்ளே போக போக என்னது எம்மாம்பெரிய எம்மாம்பெரிய மலைன்ற மாதிரி இமாத்திரி இருக்கும், பெரியது. ஸோ பெரிய மேமலை இமாத்திரி உள்ளி மேமலைன்னு சொல்கிறோம். பெரிய மேமலை சிறிய மத்திய மேமலைக்கு வடக்கு இருக்குது. அப்படி தானே? ஸோ சிறிய மேமலை, மத்திய மேமலை, அப்போ இதுக்கு வடக்க வந்து பெரிய மேமலை இருக்குன்னு அர்த்தம். இங்கே இருக்கும் அகலம். ஓகே, பெரிய மேமலை, பெரிய மேமலையோட அகலம் வந்து இதில் வந்து பெரிய மேமலைனா இதில் எதை வச்சு எது நமக்கு தேவைப்படும்னா 6000 மீட்ரு. சரிங்களா? ஸோ 6000 மீட்ரு உயர முடியுது. அப்போ 6 அடினாலே பெரியவங்க, அப்படி தானே? ஸோ அந்த 6 அடி இங்கே வச்சுக்கோங்க. மற்ற 2ஐ விட குறைவான மழைப்பொழிவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பெரிய மேமலைன்றதுனால. இப்பகுதியின் பாறைகளின் சிதைவு வந்து பௌதிக சிதைவு, எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படும், மிகவும் நெருங்கி அமைந்த தொடர்ச்சியான மலைத்தொடரை கொண்டுள்ளது. இங்கே உள்ள இருக்கக்கூடிய பனியாறுகள் இது வந்து முக்கியமானது. ஸோ இதில் நமக்கு என்னென்ன கீவேர்டு இருக்குது? பெரிய மேமலை, பெரிய மேமலையில் வந்து மழைப்பொழிவு வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பௌதிக சிதைவு ஏற்படக்கூடிய இது, நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படும், தொடர்ச்சியான. சரியா? அப்போ பெரிய இமயமலை, இப்போ பெரிய இமயமலை மேலே போக போக என்னது நமக்கு வந்து ரொம்ப பனியாக இருக்கும். அப்படி தானே? ரொம்ப பனியாக இருக்கிற இடத்துல மழை பெய்யுமானா மழை பெய்யாது. அப்படி தானே? ஸோ ரொம்ப பனியாக இருக்கும். மேலே போக போக பெரிய இமயமலை உள்ளே போக போக இப்போ பனி சூழ்ந்து காணப்படும். பனி சூழ்ந்து காணப்பட்டுச்சுன்னா மழைப்பொழிவே இருக்காது. அப்போ மழைப்பொழிவு ஒன்று மழை நிறையா பெய்யும், இல்லைன்னா பனி அதிகமாக இருக்கும். ஸோ பனி மேலே போக போக பனி அதிகமாக இருக்கிறதுனால மழை இருக்காது. அங்கே மேலே போக போக என்னது அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்கும், அது ரொம்ப அடித்து உடஞ்சி சிதைஞ்சு போய் கிடக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. பௌத்த சிலை, புத்த சிலை. சரிங்களா? அப்போ பௌதிக சிதைவு, சிதைஞ்சு போயிருக்கும். மேலே போக போக அப்படியே பனி சூழ்ந்து அப்படியே சிதைஞ்சு போன மாதிரி இருக்கும், அந்த இங்கே வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து ரொம்ப பனியாக இருந்துச்சுன்னா என்னது எல்லோரும் வந்து நெருங்கி இருப்பாங்க. அப்படி தானே? மிகவும் நெருங்கி தொடர்ச்சியாக உட்காந்துருப்பாங்க, ரொம்ப குளிரும். ஸோ அதை வச்சுக்கோங்க. அப்போ மேலே வந்து என்னென்ன பனி ஆறுகள் ஓடும், ரொம்ப பனியாக இருக்குன்னா அங்கே வந்து பனி ஆறு ஓடுது. அப்போ என்னென்னது? கங்கோத்திரி, சியாச்சின், இது எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யமுனோத்திரி. சரி, கங்கோத்திரி, சியாச்சின். மேலே ரொம்ப பனியாக இருக்கிற இடத்துல கங்கை ஆறு அங்கே ஓடுது. அப்போ கங்கோத்திரி, சியாச்சின், சச்சின் எப்படிங்க வச்சுக்கலாம்? மேலே கங்கையார் ஓடிக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் உட்காந்து அவ்வளவு குளூர்லேயும் சச்சின் படம். இந்த சச்சின் படத்தில் கூட ரொம்ப ஊட்டியில் எடுத்துருப்பாங்க, ரொம்ப பனிப்பொழிவாக இருக்கிற மாதிரி அடிக்கடி காட்டுவாங்க. ஸோ அதை வச்சுக்கோங்க. இமயமலையில் உள்ள மிக உயரமான சிகரங்களில் பெரும்பாலானவை இங்கே தான் இருக்குது, எங்கள் பெரிய இமயமலையில். சரி, ஓகே. அடுத்து எவரெஸ்ட்டு வந்து 8848 நம்மகிட்ட இல்லை, நேபாளத்தில் இருக்குது.
சாகர் மாதா அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க, இங்கே நேபாளத்தில். இதுதான் உலகின் நம்பர் 1. அடுத்து நம்மகிட்ட கஞ்சன்ஜங்கான்னு ஒன்று இருக்குது, K2ன்னு ஒன்று இருக்குது. K2 தான் வந்து இந்தியாவில் மிகப்பெரியதுன்னா K2, சரிங்களா. 8611 மீட்ரு, அது வந்து 8848. கஞ்சன்ஜங்கா வந்து 85 86 முன்னாடி இருந்துச்சு, இப்போ 85 98 இருக்குது, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டால் K2, ஃபஸ்ட்டு என்னதுன்னா 2, ஃபஸ்ட்டு இது ஈஸியாக வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால் 2வதுன்னு சொல்லுவீங்க, அடுத்து K2. 8611 K2 வந்து K2 வந்து ஒன்று ஒன்றா திறக்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா திறக்குன்றீங்க வச்சுக்கோங்க. இது வந்து 8வது 6, K2 பக்கத்தில் இருக்க 6 8வது 6, K2 வந்து ஒன்று ஒன்றா இருக்கும். கஞ்சன்ஜங்கா கஞ்சா விற்கிற ஆளு கூட இருந்தோம்னா எனக்கு ஒரே இடைஞ்சலாக இருக்கும், அப்படி தானே. கஞ்சா 85 இடைஞ்சல் அப்படின்ற மாதிரிங்க வச்சுக்கோங்க. 8 ஓகேவா. அடுத்து 98 கஞ்சா விற்கிற ஆள் நமக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கேன். ஏன்னா நம்ம 100 ரூபாய்க்கு ஒன்று விற்றோம்னா 2 ரூபா குறைச்சி 98 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்றவங்க வச்சுக்கோங்க. 8 இடைஞ்சல் 98, ஏன் இடனாலும் 98. ஓகே. முன்னாடி வந்து இந்த மலைத்தொடர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறது லைட்டாக பார்த்துக்கோங்க. K2, கஞ்சன்ஜங்கா, காமெடி, நம்சபர்வதி, இந்த அன்னபூர்ணா இந்தியாவில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. நந்தாதேவி, நந்தா பர்வத்து. ஸோ இதை லைட்டாக பார்த்து சும்மா இந்தியாவில் இருக்கா இல்லை பக்கத்து நாட்டில் இருக்கான்ற மாதிரி தான். அந்த பாக்ஸை எடுத்துட்டாங்க. சிறிய மலைத்தொடர், சிறிய மீமலை போகும், மத்திய மீமலை, இமாச்சல் ஜர்லன் போகும், என்னது சிட்டுக்குருவி அங்கே தான் இருக்கும். இதில் வந்து உயரம் நம்ம அங்கே வந்து 6 அடின்னு பார்த்தோம்னா, அப்போ மத்திய மீமலை வந்து சிறுது, அதில் பாதி ஒரு 3 அடி தான் இருக்குன்ற மாதிரி ஞாபகம். 3500 மீட்டர்லேருந்து 4500 மீட்ரு, 3 to 4, சரிங்களா. ஸோ வெண்பாறை, சுண்ணாம்பு பாறை, மணல் பாறைகள் இந்த தொடரில் காணப்படுது. இமாச்சல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. சிறிய மத்தியன்றது ஈஸியாக எடுத்துருவீங்க, அந்த இமாச்சல்ன்றது மறந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அடுத்து இந்த தொடரில் வந்து மண்ணரிப்பு காணப்படுது. ஏன்னா காடுகள் அழிக்கப்படுறது, நகரமயமுதல், அதிக மழை பொழிவு. ஓகேவா. ஓகே. வெண்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணல் பாறைகள். இப்போ சிட்டுக்குருவி இமாச்சல் சல்லுன்னு போமா. ஸோ அது வந்து என்னது, வெள்ளை கலரில் இருக்கும். சுண்ணாம்புக்குள்ளே போய் முங்கி இருந்துச்ச மாதிரி என்னது, சுண்ணாம்புக்குள்ளே விழுந்துருச்சுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி வந்து சுண்ணாம்புக்குள்ளே விழுந்துருச்சு, அப்போ இந்த சுண்ணாம்புக்குள்ளே தான் விழுந்துருச்சு, அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ சுண்ணாம்பில் இருந்துச்சு வெளியே வந்துச்சுன்னா என்னது, ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அப்போ வெண்பாறைகள். வெள்ளையாக இருந்தால் என்னது, சுண்ணாம்புக்குள்ளே விழுந்ததுனால போய் மணலில் போய் என்னது, போய் அப்படியே அதை பூரா உணர்த்தும், அப்படி தானே. சுண்ணாம்பாக ஒட்டிடுச்சேன்னு மணலில் போய் உருண்டு பெறலும். ஸோ சிட்டுக்குருவி சல்லுன்னு போய் என்னது, சுண்ணாம்புக்குள்ளே விழுந்து வெளியே வந்தால் வெள்ளையாக இருக்குது, மணலில் போய் உருளுது. அப்போ மணல் பாறை, மண்ணரிப்பு, மண் ஊரா அரிச்சிட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் மண்ணரிப்பு அதிகமாக எங்கே இருக்குது, மணல் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், வெண்பாறைகள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு கூட்டுக்காரன்னு சொல்லிடுவாங்க, சிம்பிளாக. ஏன்னா இது நமக்கு மேலே படித்ததில் வந்துச்சா, பெரிய மேல்நிலையில் பனி, மழைப்பொழிவு இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்போ அது எங்கே இருக்குன்றது தெரியணும். ஓகே. இதில் இருக்கக்கூடிய இமாச்சலில் இருக்கக்கூடிய மலைகள் என்னென்ன மலைகள், மகாபாரத், தௌலதார், பீர்வாஞ்சல், சரிங்களா. ஸோ அந்த சிட்டுக்குருவி வந்து இமாச்சல். ஓகே. அப்போ இமாச்சல் வந்து சிட்டுக்குருவி சல்லுன்னு வந்துடும். அது வந்து என்னது, தவளா துண்டு தான் இருக்கும், அப்படி தானே, குட்டியாக இருக்கும். ஸோ தவளா துண்டு இருந்துக்கிட்டு ஒரு பீரை குடிச்சிக்கிட்டு எனது மாங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க,
அப்படி மகாபாரத் அந்த மகா குடியாரன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆள் பார்க்க தவளாதோண்டு சிட்டுக்குருவியாண்டா இருந்துட்டு என்னது மகா குடியார மாதிரி குடிப்பான் பீர். ஸோ அடுத்து கோடை வாழிடங்கள். இப்போ குருவியெல்லாம் வந்து என்னது சம்மர் லீவில் வந்து காஞ்சு போயிடும், அப்படி தானே, வெளியே வந்தாலும் கறி போயிடும். அப்போ அது எங்கே போகும், அதோட ஆள் அப்படி தானே. ஸோ அது வந்து என்னது மற்ற காலங்களில் ராணி மாதிரி இருந்திருக்கும். ஆனால் என்னது கோடை வாழிடங்களில் எங்கே போகும்னு தெரியாது, அப்படி தானே. அதோடய ஃப்ரெண்டு கௌரி, முசோரின்றது கௌரிங்க வச்சுக்கோங்க. அதோட இல்லைன்னா டாலி, சரிங்களா, நல்லா ராணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிட்டுக்குருவி என்னது அதோட டார்லிங், இது ஆண் சிட்டுக்குருவின்னு கூட வச்சுக்கோங்க, ஜோடி. அதோட டார்லிங் ஜோடி கௌரி சிட்டுக்குருவி. கௌரியோட கோடை வாழிடத்துக்கு போகுது. எங்கே போகுது, சிம்லா கூட்டு போகுது, நைனிடால். சிம்லா கூட்டு போகிறத பார்த்து அவங்க நைனா பிடிச்சி அல்மோரா சிறையில் போட்டாங்க அப்படின்றது மாதிரிங்க வச்சுக்கோங்க. ஓகேவா. நைனா இல்லைன்னா சிட்டுக்குருவி குட்டியாக தானே இருக்கும், அப்படியே அள்ளிட்டு போய் என்னது சிறையில் போட்டார். அள்ளிட்டு போய் சிறையில் போட்டார்னா அல்மோரா சிறை. அல்மோரா சிறை எங்கே படிச்சிருப்போம், எங்கேயே படிச்சிருப்போம்ல. ஸோ சிறைன்றது இப்படி தான் எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் எங்கே படிச்சிருப்போம், எது கீழே வருன்றது தான் டவுட்டாக இருக்கும். காந்தியா நேருவா அப்படின்ற டவுட் வந்துடும், அப்படி தானே. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா அதுக்காகத்தான் அந்த ஷார்ட்கட்டு. ஓகே. சிறிய மேமலை முடிச்சு அடுத்து வெளிய மேமலை. வெளி அப்படின்னா சிவாலி, லீ வரும். ஸோ இது வந்து தென்கோடி கடைசியாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் பரவி இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய தொடரின் ஒரு பகுதி வந்து ஆறுகளால் உருவான படிவுகளால் ஆனது. ஸோ இந்த மாதிரி ஆறுகளை பற்றி இதுக்கு முன்னாடி எங்கேயுமே மேலே ரெண்டுலையுமே சொல்லலை, அப்படித்தானே. ஸோ ஆறுகளால் உருவான படிவுகளால் ஆனது சிவாலிக்கு மேமலை, இல்லைன்னா வெளிய மேமலை கூற்று. காரணம் மணல் படிவுகள், பாறைகள் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும்னா ஆறுகள், சிவாஜி வந்து என்னது வெளியே ஆறுலெல்லாம் போய் என்னது பயங்கரமாக நடிப்பார். ஓகே, எங்கே இருந்தோம், வெளிய மேமலை சிவாலி லி. ஓகே, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இத்தொடரில் ஒரு பகுதி வந்து ஆறுகளால் உருவான படிவுகளால் ஆனது. ஸோ ஆறு இவர் வந்து சிவாஜிக்கு வந்து 6 முகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி தானே. வெளியே வந்தால் என்னது 6 முகம், ஏன்னா பயங்கரமாக விதவிதமாக நடிப்பார்ல. அன்பு, பாசம், கோபம், சிரிப்பு, அந்த மாதிரி. ஸோ அது வந்து நவரத்னமா. சரி, இது வந்து ஆறுகளால் ஆனது. மணற்பாங்கு. இப்போ ஆறில் பார்த்தோம்னா என்னது ஒன்று நிறைய இடத்துல வந்து எனது மணலாக கிடக்கும், ஈஸியாக கடந்து போயிடலாம். சில இடத்துல வந்து பாறை கல்லுமாக கிடக்கும். ஸோ அந்த இங்கே வச்சுக்கோங்க. வெளியே போனோம்னா என்னது வெளியே போகும்போது என்னது ஆறை கடந்து போகும்போது, வெளியே போகும்போது ஆறை கடந்து போகிறோம். அப்போ மணல் பாறையெல்லாம் கிடக்கும், அதை பார்த்து கடந்து போகணும். இங்கே உயரம்னு பார்த்தோம்னா என்னது இது அகலம். உயரம் பார்த்துக்கிட்டோம்னா மீட்ரு, 1000 மீட்ரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ வெளியே இருக்கிறது ரொம்ப சிறுசு, 1000 மீட்ரு. அடுத்து உள்ளே போகும்போது உள் இமயமலை, நடு இமயமலை, வெளிய மேமலை. அடுத்து நடுவில் இருக்குது மத்திய இமயமலை, அப்படி இல்லைன்னா சிறிய இமயமலை. இது வந்து என்னது பாதிக்கு பாதி, 3000 டு 4000. அப்போ 3500 டு 4500 வச்சுக்கோங்க. அடுத்து பெரிய இமயமலைன்றது ரொம்ப பெருசு, அப்போ 6 அடினா 6 மீட்டருன்றது 6000 மீட்டருன்றது வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கடைசி வெளிய இமயமலை. வெளிய இமயமலை வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகும், சரிங்களா. நீண்ட பள்ளத்தாக்குகள், அது சிறிய இமயமலைக்கும் வெளிய இமயமலைக்கும் இடையில வந்து நீண்ட பள்ளத்தாக்குகள் வந்து காணப்படுது. இதுதான் குடியிருப்புக்கு ஏற்ற பகுதியாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ நமக்கு இது வந்து பார்த்துக்கிறணும். இதில் எது உங்களுக்கு குழப்பம், தொடர்ச்சியற்ற, சரிங்களா. ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து தொடர்ச்சியற்றது, ஏன்னா ஆறுகள் ஓடுது. ஆறுகள் ஓடுனால என்னது மலை வந்து தொடர்ச்சியற்று இருக்கும், அப்படி தானே, ஏன்னா பாதை போகும். ஸோ இப்போ ஆறோட பாதை போகும்போது நமக்கு தொடர்ச்சியாக, ஆறே இல்லைன்னா என்னது மலை வந்து தொடர்ச்சியாக இருக்கும்.
ஆறு ஓடுதுன்னா நம்ம போய்கிட்டு இருக்கும்போது என்னது ஆறை கடந்து அடுத்த மலைக்கு போகணும், ஆறை கடந்து அடுத்த மலைக்கு போகணும். அப்போ தொடர்ச்சியற்று காணப்படும். ஸோ ஆறுகள் வந்ததுனால இந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியற்றன்ற ஒரு வேர்டு வந்து வந்துடும். ஏன்னா நமக்கு கூற்று காரணத்தில் தொடர்ச்சியான மலைத்தொடரை கொண்டதாகும். ஆறுகளால் என்னது இங்கே ஆறுகளால் உருவான படிவுகளால் ஆனது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். நமக்கு சிம்பிளாக தெரியும் என்ன தொடர்ச்சியற்றன்ட்டு லைட்டாக வாட்சி விட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே கூற்று காரணத்தில் செஞ்சு விட்ருவாங்க. ஓகே ஓகே. சிறிய மெய்மலை, வெளிய மெய்மலை. வெளிய மெய்மலைன்றது வெளியே இருக்கிறது, சிறிய மெய்மலைன்றது நடுவில் இருக்கிறது, அப்படி தானே? ஸோ இதுக்கு இடையில தான் வந்து எனது குடியிருப்பு ரொம்ப பள்ளமாக இருக்கும். ஸோ இதுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து குடியிருப்பு பகுதிக்கு ஏற்ற பகுதியாக இருக்குது. ரொம்ப வெளியே போயிட்டோம்னா என்னது ஆறு கடல் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அங்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப உள்ளே போயிட்டோம்னா என்னது பெரிய பெரிய மலைகள் வந்துடும். ஸோ அங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ சிறிய உள்ளேருந்து வந்தோடனே சிறிய சின்ன சின்ன வீடு, சரியா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும் குடியிருப்பு பகுதி. அப்போ சிறிய வெளி இது ரெண்டும் அந்த வார்த்தை வந்து வரும். குடியிருப்பு வந்து சிறுசாக இருக்கும், வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 3 வார்த்தை வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். குடியிருப்புன்னு வந்துருச்சுன்னா சின்ன வீடாக இருக்கும், அப்போ சிறிய மேம்பலைக்கும், வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ வெளியே மேம்பலைக்கும். அவ்வளோதான். அந்த வார்த்தைகள் 3 நம்ம கனெக்ட் பண்ணி ஷார்ட்கட் வச்சோமா, இல்லை இந்த 3 வார்த்தைகள் கனெக்ட் பண்ணி ஏதாவது வச்சோமா அப்படின்னு அந்த கொஷினை வாசிக்கும்போது நமக்கு கிளிக் ஆனாலே போதும். ஓகே. இந்த குடியிருப்பு பகுதி வந்து இதன் மேற்பகுதி வந்து மேற்கு பகுதி வந்து தூண்கள்னு அழைக்கிறாங்க. தூண்கள். கிழக்கு பகுதி வந்து டயர்ஸ், அதாவது 2S. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ குடியிருப்பு பகுதி இருக்குது. குடியிருப்பு பகுதினா வீடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடோட மேலே, வீட்டுக்கு மேலே என்னது தூண்களாக இருக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கீழே என்னது டயர்லாம் கிடக்கும், வண்டி வேலை பார்த்த டயர்லாம் கீழே கிடக்கும். அப்போ கிழக்கு பகுதி வந்து 2S, மேற்கு பகுதி தூண்கள். இமயமலையின் முக்கியத்துவம் இது இருக்கா, எடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஓகே. இந்த இது மேலே வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்குறோம்னு சொன்னோம்ல. ஸோ சிந்துக்கும் சட்லஜ் ஆறுக்கு இடையில வந்து என்னது இருக்குன்னா காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இமயமலை. சரிங்களா? ஸோ காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல். சிந்துக்கு வந்து என்னது சாக்லேட் சாப்பிடணும்னு பசிக்குது. சரிங்களா? சிந்துக்கு பசிக்குது, சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குது. பசிக்குதுன்னா என்னது பஞ்சாப். சரிங்களா? சிந்துக்கு இப்போ சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குது, பசிக்குது, கையில் காசு இருக்குது, சல்லுன்னு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருது. அப்போ காஷ்மீரி, சல்லுன்னு போய் இமாச்சல். ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சட்லஜுக்கும் காளிக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிட்டான், இல்லைன்னா கும்முன்னு ஆகிட்டான். குமாயும் காளி ஆம்பளை. சரிங்களா? அவன் சாப்பிட்டு எனது பையன் வந்து சாக்லேட் சாப்பிட்டு கும்முன்னு ஆகிட்டான். அடுத்து காளியும் திஸ்தா. இதுக்கு இடையில என்ன இருக்குன்னா மத்திய நேபாள இமயமலை. சரிங்களா? மத்திய நேபாள இமயமலை. அப்போ காளி வந்து என்னது திஷ்டி பட்டும்னு என்னது பாலத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்றான். காளிக்கு திஷ்டி பட்டுருச்சு பாலத்துக்கு அடியில், இல்லைன்னா காளி வந்து ஒரு பெரிய பாலம் போட்டான், என்னது திஷ்டி படக்கூடாதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த 3 வார்த்தையை கனெக்ட் பண்ணி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா, காளி சாக்லேட் வந்துச்சுன்னா என்ன வந்துச்சு, சாக்லேட் சாப்பிட்டா கும்புன்னு ஆயிடுவான். காளி பாலம் எதுக்கு போட்டான், திஷ்டி வந்துடும்னு பாலத்துக்கு அடியில் போய் உட்காந்து சாப்பிட்டான். அப்போ இல்லைன்னா திஷ்டி, அது வேறு மாதிரி, இது உங்களுக்கு வேறு மாதிரி என்ன கிளிக் ஆகுதோ அந்த மாதிரி. அடுத்து திஸ்தா திகாங்கு. இதுக்கடையில் வந்து அஸ்ஸாம் கிழக்கு இமயமலை. சரிங்களா? ஸோ திஸ்தா திகாங்கு, திஷ்டி, அசால்ட்டா, திகாங், காங்கு, திஸ்தா. இதுக்கு எப்படி வைக்கலாம், இதுக்கு வந்து திகாங்குன்றதை கிங்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ்டான்றது திஷ்டினே ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம்ன்றது அசால்ட்டு. இப்போ கிங்காங்கெலாம் வந்து தெருவில் நடந்து வந்துச்சுன்னா அசால்ட்டாக வந்து என்னது திஷ்டி பட்டுரும், அப்படி தானே? கிங்காங் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, ஐயோ கிங்காங் வருது பாருங்களேன் அப்படின்னு. அப்போ எல்லோரும் பார்த்து கண் வச்சாங்கன்னா என்னது அசால்ட்டாக
கண் திஷ்டி போட்டுரும். ஸோ சிம்பிளாக இதுவும் நம்ம படிக்கிற எல்லாமே வந்து மேக்ஸிமம் என்னது கூற்று காரணத்துக்காக தான் இவ்வளோ படிக்கிறோம். சரிங்களா? இல்லைன்னா சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினை ஒழுங்காக போடணும். கேட்க போகிறது 5 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஒரு புக்கே படிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் தமிழ்லாம் வந்து எவ்வளோ படிக்கணுன்ற அவுட் ஆஃப் சோர்ஸை யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 5 யூனிட்டை சூப்பராக தெளிவாக படிச்சுட்டு போயிடலாம். 5 மார்க்கு அப்படி தானே? 5 யூனிட்டு. ஆனால் தமிழை பொறுத்தளவுக்கு 5 புக்கு இப்போ அவுட் சோர்ஸ் படித்தாதான் இந்த 5 மார்க் எடுக்க முடியும். அப்படி தானே? சரி, ஓகே. இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போவே வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டயத்தில் ஏன்னா இப்போ கிளாஸுன்றது எல்லாராலும் வர முடியல. அந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து மைண்டில் வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக ரெகுலராக இருந்திருந்தேன்னா அந்த வர வேண்டிய ஆள் எல்லாருமே கரெக்டாக வந்திருப்பீங்க. சரி, ஓகே. இது நான் கரெக்டாக கிடைக்கிற டயத்தில் நான் எடுத்து அந்த நம்ம ஷெட்யூல் போடுற மாதிரி ஃபுல்லாக யூனிட்டை முடிச்சு விட்றேன். ஏன்னா சனி ஞாயிறுலாம் கொஞ்சம் நிறையா டைம் கிடைக்கும். ஸோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்கள் ஸ்பீடு வச்சு சீக்கிரம் பார்த்துல. இப்போ நான் 1 மணி நேரம் எடுத்துக்கிறேன்னா நீங்கள் அரை மணி நேரத்தில் ஸ்பீடு வச்சு ஈஸியாக பார்த்து விட்டுறலாம். ஆனால் கொஞ்சம் மெதுவாக ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் பார்க்க தேவையில்லை. இல்லை நான் டக்குன்னு அவசர அவசரமாக பார்க்குறேன்னா நீங்கள் அடுத்து மறுபடியும் இன்னொரு தடவை இதுக்கு என்ன வருன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது நம்ம இதுக்கு முன்னாடி முடித்ததில் மிஸ் ஆகிருக்கோம், இல்லைன்னா ஒன்றும் புரியல, இல்லை இது வேறு மாதிரி எப்படி வைக்கலான்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கேளுங்க, போட்டு விடுங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது நான் போட்டு விட்றேன். ஓகே. இனி ரெகுலராக ஒரு வீடியோ 2 வீடியோ எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நம்ம மார்ச் எண்டுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சரி, ஓகே. மார்ச் எண்டுக்குள்ளே நம்ம முடிக்க வேண்டிய யூனிட்டை தரவை முடிச்சிடலாம்.